ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 25 நாட்களுக்குள்ளே, அதுவும் ஜூன் மாதம் 20ஆம் தேதியை கடந்துட்டீங்க அப்படின்னா, இந்த பலன்களை எல்லாமே கட்டாயமாக மிதுன ராசினியர்கள் சந்தித்தே ஆக போகிறீங்க. அப்படின்னா அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஜூன் மாதம் 15ஆம் தேதியே ஆனி மாதம் உங்களுக்கு பிறந்துருச்சுங்க. ஸோ ஜூன் 20க்கு அப்புறமா புதனுடைய பயிற்சி இருக்குது. அதாவது 22ஆம் தேதி அன்றைக்கி புதன் பயிற்சி இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிரனுடைய பயிற்சி இருக்குது. இந்த 2 கிரகங்களுடைய பயிற்சிகள் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க இருக்கா, ஏதாவது விஷயத்தில் கவனமாக இருக்கணுமா, மேலும் இந்த நாட்கள் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, நீங்கள் எளிமையாக என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூரியன் புதனின் ராசியாக இருக்கக்கூடிய மிதுனத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் தமிழ் மாதமான ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் எப்போ பிறந்திருக்கு அப்படின்னா ஜூன் 15ஆம் தேதி அன்றைக்கே பிறந்துருச்சு. இந்த மாதம் முழுக்க சூரியன் குரு பகவானோடு இணைந்தே இருக்க போகிறாரு. இணைந்து மிதுன ராசியில் தான் சஞ்சரிக்க போகிறாங்க. ஸோ ஆனி மாதத்தினுடைய கிரக நிலைகளின்படி, அதனுடைய சஞ்சாரத்தின்படி மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதா அப்படின்னு தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். மிதுனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் கவலைப்படுற அளவுக்குலாம் இந்த நாட்கள் இல்லைங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு கை கொடுக்க போகிறாரு. காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாகவே இருக்கும். அதாவது நீங்கள் என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அது அத்தனையிலுமே நீங்கள் வெற்றிகளை பெற போகிறீங்க. ஒரு சில நேரங்களில் எதிர்பாராத பணத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த டைமில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது. நீங்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சிந்திக்கிறீங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக செய்ய முடியும். புதுசாக பொருள் சேர்க்கை கூட உங்களுக்கு இருக்குங்க. அது ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்க போகுது. ஸோ ஆடை ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்கி மகிழ்ச்சியும் அடைய போகிறீங்க. சொல்லப்போனால் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பாதிப்புகள் இனி ஒன்றொன்னா குறைய போகுது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே கூட உங்களுடைய பார்ட்னர்ஷிப், அதாவது கணவன் மனைவி கிட்ட கண்டிப்பாக கருத்து வேறுபாடு ஏற்படுங்க. அதனால் என்ன பண்ணணும்னா, பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் போகிறதுனால மட்டும்தான் பாதிப்புகளை தவிர்க்க முடியுமே தவிர, இல்லைன்னா வீண் பாதிப்புகள் ஏற்படும். வீண் விவாதம் பண்ணிக்கிட்டு வீணாக வம்புடியாக சண்டை இழுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தீர்க்கவே முடியாது. அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிம்மதி போக ஆரம்பிச்சிடும். இதை உணர்ந்து ஒவ்வொரு மிதுன ராசினியர்களும் செயல்படணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக 2 பேரில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தே போகணும். இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கவே முடியாது. ஸோ இதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. அப்போ மட்டும்தான் பாதிப்புகளை உங்களால் தவிர்க்கவே முடியும். ஆனால் அதே நாட்கள் போக போக உங்களுக்கு, அதாவது மாதம் போக போக பிற்பாதி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, நிம்மதி, நீங்கள் எதெல்லாம் முன்னாடி இழந்தீங்களோ அதெல்லாம் அப்படியே ஆப்போசிட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். பிள்ளைகளுடைய மூலமாகவே நீங்கள் மிகப்பெரிய பெருமைகளை அடைய போகிறீங்க. ஸோ இவங்க பிள்ளைங்களா, உங்கள் பிள்ளைங்களாங்க இவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க உங்களுக்கு பேர் எடுத்து கொடுப்பாங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம பட்ட கஷ்டத்துக்கு நம்ம பிள்ளை நமக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பெருமைப்படுவீங்க, நிம்மதி அடைவீங்க. இந்த ஒரு நேரத்தில் உறவினர்களுடைய வருகையும் இருக்கும். ஸோ யார் வேணால் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அதனால் அவங்க மூலியமாகவும் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம், ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி ஆகிடுவோம். என்ன தான் பிரச்சனை இருந்தாலுமே கூட அது எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு சந்தோஷமான ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் மிதுனராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட உற்றார உறவினர்களுடைய வருகை இருக்கும் பொழுது அது எல்லாத்தையும் மறந்துட்டு சுமூகமான நிலைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் நடக்கும். அது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் வாகனங்களை இயக்கக்கூடிய மிதுனராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்கணும். வாகனத்தில் போகும் பொழுதும் சரி, இயக்கும் பொழுதும் சரி, ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க. ஒரு சில மிதுனராசி நேயர்களுடைய குழந்தைகள் பார்த்திங்கன்னா உயர்கல்விக்காக வெளிநாட்டில் போய் படிக்கலாம், இல்லைனா வெளி ஊரில் வெளி மாநிலத்தில் எங்கேயாவது இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து வரக்கூடிய செய்தி எப்படி இருக்கும் அப்படின்னா மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். சுப செய்தியாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீண்ட நாளாக நான் இந்த ஒரு விஷயத்தை உன்கிட்ட எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு இருக்கும்.
இது இல்லாமல் இந்த டைமில் மிதுன ராசி நேயர்களுக்கு உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். அதனால் அதுக்கான உரிய சிகிச்சைகளை நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கணும். உடனே எடுக்கிறதுனால மட்டும்தான் நிவாரணம் வந்து கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் டிலே பண்ணீங்க அப்படின்னா அதனால் ஒரு சில பாதிப்புகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். ஸோ நினைவில் வைத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் இந்த டைமில் முன்னெச்சரிக்கையாக வந்து நீங்கள் இருக்கணும். சொல்லப்போனால் இந்த டைமில் மிதுன ராசி நேயர்கள் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டுமே கடன் வாங்காதீங்க. நீங்கள் கடன் வாங்கிறது ரொம்ப ரொம்ப தவறாக இருக்கும். அதனால் கடன் வாங்கவும் வேணாம், கடன் கொடுக்கவும் வேணாம். நீங்கள் நார்மலாக எப்பயும் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி இருந்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கும். இந்த டைமில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பணி சுமையானது அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கூட வேலை செய்யக்கூடியவங்களுடைய சப்போர்ட் இருக்கும். அவங்கள நீங்கள் அனுசரணையாக வந்து நடந்துக்கிறது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கூடுமான வரைக்குமே உங்களுடைய பணிகளில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத விஷயத்துலலாம் நீங்கள் கவனம் செலுத்தி உங்களுடைய பணியை நீங்கள் கெடுத்துக்காதீங்க. உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க, அதற்குரிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டைமில் நீங்கள் பொறுமையை வந்து கடைப்பிடிக்கணுங்க. தொழில் வியாபாரம்லாம் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். விறுவிறுப்பாக வந்து நடக்கும். நீங்கள் இந்த மூமெண்ட்டை வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இருக்கும். போட்டிகள் மட்டும் உங்களுக்கு அதிகரிச்சுட்டே தான் போகுமே தவிர எப்பயும் குறையாதுங்க. போட்டிகளால் நெருக்கடிகளும் வந்து ஏற்பட்டுருக்கு இல்லையா? இவ்வளோ நாளாக நீங்கள் அப்படி தான் இருந்துகிட்டு இருப்பீங்க. நிறைய பிரச்சனைகளை வந்து பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட்டிகளால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அனைத்துமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஆனாலுமே சக வியாபாரிகளால் எப்போவுமே மறைமுகமாக ஒரு எதிர்ப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு எதிர்ப்பில் நீங்கள் எப்போதும் கவனம் செலுத்தணும். மற்றவங்களை பற்றிலாம் நம்ம கவலையப்படக்கூடாது. நம்ம வேலையை சரியாக செஞ்சோம் அப்படின்னாவே போதும். யார் என்ன செஞ்சாலும் நம்மளை வந்து அதை பாதிக்கவே பாதிக்காது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு மிதுன ராசி நேயர்கள் இந்த டைமில் வந்துடணும். யார் என்ன செய்கிறாங்களோ அதனுடைய வினைப்பயனை அவங்க தான் அனுபவிக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல் இருக்கும். அடிக்கடி ஏதாவது வேலை விஷயமாக வெளியே போகிற மாதிரி இருக்கும். இதனால் வந்து நீங்கள் அலைச்சலை வந்து அனுபவிக்க வேண்டியிருக்கும். மனசில் சோர்வு கிடைக்கும். உடல்லையும் பார்த்திங்கன்னா அசதி இருக்கும். ஓய்வு கிடைக்கல அப்படிங்கும்போது நம்மளுடைய உடம்பு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டல் ஆகிடும். அதனால் இந்த டைமில் வியாபாரத்தை முன்னிட்டு அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். இல்லை அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு பிரதானம் அப்படிங்கும்பொழுது அதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் தொடர்ந்து நீங்கள் செய்யலாம். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நான் வேலைக்கெல்லாம் போகலைங்க, வீட்டில் தான் இருக்கேன், குடும்பத்தை தான் பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிதுன ராசி நேயராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைமில் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை கட்டாயமாக நீங்கள் அனுசரித்து போகணும். அதுவும் மாதத்தினுடைய பிற்பாதியில் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களையும் சேர்த்து நீங்கள் அனுசரித்து போகணும். அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஒருவேளை அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட நல்ல முறையில் பழகிறாங்க அப்படிங்கும் போது நம்மளுடைய மனசுக்கு உற்சாகம் வந்து கிடைச்சிடும். சந்தோஷம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களும் அப்படிதாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய பொறுப்புகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் கவனத்தை சிதறினீங்க அப்படின்னா அந்த இடத்துல பாதிப்புகளையும் நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். அதனால் மிதுன ராசி நேயர்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்களோ சரி, வேலைக்கு போகக்கூடியவங்களோ சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும். வேலையில் கவனத்தை கண்டிப்பாக வந்து இழக்கவே கூடாது. மேலும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களும் வந்து இருக்குது. அதாவது ஜூன் மாதம் 15, 16 அதாவது சந்திராஷ்டமம் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு 2 நாளுமே. இனி பார்த்தீங்கன்னா ஜூலையில் 11ஆம் தேதியிலேருந்து 12, 13 இந்த நாட்கள்லாம் உங்களுக்கு வந்து இருக்குது சந்திராஷ்டமம். ஸோ அதனால் அந்த நாட்களில் எப்போதுமே கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டம நாட்களை பற்றி நம்ம ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிகிட்டே தான் இருக்கணும். புதுவிதமான விஷயங்களில் வந்து தொடங்கிறது தேவையில்லாதது, ஆபத்துக்கள் அதிகமாக வந்து இருக்கிறதுனால அன்றைய தினத்தில் நம்ம அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து பார்க்கணும். மேலும் இந்த நாட்களில் மிதுனராசி நேயர்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் யாருன்னா மகாலட்சுமி தாயார் தாங்க. செல்வ செழிப்புக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி நீங்கள் வழிபாடுகள் செய்கிறதுனாலையும், விஷ்ணுவுடைய சகஸ்கர நாமத்தை வந்து சொல்கிறதுனாலையும், மகாலட்சுமியினுடைய அஷ்டகம் பாராயணம் செய்கிறதுனாலையும் சகலவிதமான நல்ல பலன்களையும் உங்களால் பெற முடியும். இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் எளிமையான ஒரு விஷயம் கூட இருக்குது. முடிஞ்சால் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் வழிபாடுகள் செய்யுங்க.
ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தைரியம் கிடைக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும், எதிர்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். இது மாதிரி ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு கால நேரங்களுக்கு பொறுத்து வழிபாடுகள் செய்யும் பொழுது பலன்களை அள்ளி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இது மாதிரி எளிமையான விஷயங்களை எல்லாம் மிதுனராசினியர்கள் இந்த டைமில் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா சிறப்பாக இருக்க முடியும். கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.